ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கும் மினி விளாக் தான் போட்டிருக்கேன். போன வாரம் நான் கிச்சன் டூர் போட்டிருந்தேன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு எனக்கு தெரியலை. வாங்க இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் மரத்தை பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் மரத்தில் கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு. இதை நம்ம பறித்து ஜாம் வைக்கலாம். இந்த நெல்லிக்காய் மரம் சின்னதாக ஒரு செடியாக ஒரு தாத்தா எனக்கு கொடுத்தாங்க. அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய மரமாக எனக்கு கொத்து கொத்தாக காய் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு இந்த பானிபூரி தாங்க. இதில் உப்போ நல்ல மிளகும் போட்டு குலுக்கி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி கூட்டுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். உங்கள் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காஃபியும் போட்டாச்சு. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஏதோ எங்களுக்கு ஆளுக்கு 2 தான் கொடுப்பான். மீதி அவ்வளோ பூரியும் அவன் தான் சாப்பிடுவான். பக்கத்துலேயே இருந்து பூரி சுடுறதுக்கு அவன் தான் வந்தான். அவன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம பூ பறிக்கணும். இந்த பூ பறித்து பூ கட்டுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான வேலை. இதை நான் டெய்லி செய்வேன். இந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அடுத்தது நம்ம பறித்து வச்சு இந்த நெல்லிக்காயை நம்ம ஜாம் தாங்க போட போகிறோம். இந்த நெல்லிக்காயில் உப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதை நம்ம குலுக்கி வச்சு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்றதாங்க எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரங்களோட ஆச்சி இந்த மாதிரி ஜாம் வச்சு கொடுப்பாங்களாம். அவங்க எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கும் இதை நல்லா செஞ்சு கொடுத்தா ஒரு நல்ல பாராட்டு கிடைக்குமேன்னு சொல்லி நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி நல்லா வருதான்னு நம்ம கடைசியாக வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது இந்த சர்க்கரை பாவில் நல்லா ஊறி நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும் பார்த்துக்குங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்தது நம்ம முன்னாடி இந்த புளியங்கொட்டையை எல்லாருமே சாப்பிட்ருப்போம். உங்களில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. இதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த புளியங்கொட்டையை நம்ம வறுத்து கடலை மாதிரி வாய்க்குள்ளே போட்டு கடிச்சிட்டே இருப்போம். இது கடலை மாதிரி சாப்பிடுவோம். இப்போல்லாம் ஸ்நாக்ஸுக்கு மிச்சர், முறுக்கு, பக்கோடான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அதனால இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு இது என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. நாங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது இது இந்த மாதிரி ஊற வச்சு வறுத்து ஸ்கூலுக்கே ஸ்நாக்ஸாக கொண்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்போம். இந்த மாதிரி நீங்களும் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்தது இந்த நெல்லிக்காவை நான் உப்பு பச்சை மிளகா போட்டு குலுக்கி சாப்பிடணுன்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. பார்க்கும்போது இப்போமே எடுத்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனாலும் நாளைக்கு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அடுத்தது நம்ம செஞ்ச ஜாம் ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு ஆச்சி செஞ்ச மாதிரியே இருக்குது கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சரி நம்மளும் நல்லா தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.